வணக்கம் நண்பர்களே. அமரன் படம் கிட்டத்தட்ட 300 கோடி வசூல் பண்ணி சிவகார்த்திகேயனோட லைஃப் டைம் செட்டில் பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. அதே சமயம் சூர்யா நடிப்புல வெளிவந்த கங்குவா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு படத்துக்கும் இடைப்பட்ட காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞானவேல் ராஜா அப்படின்ற ஒரு ஸ்டுடியோ கிரீனோட ப்ரொடியூசர். இந்த ரெண்டு படத்துக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? சூர்யாவோட தோல்வி சிவகார்த்திகேயனால திட்டமிடப்பட்டதா அப்படின்னு தான் இந்த வீடியோட பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிவகார்த்திகேயனோட இந்த 300 கோடி வசூலை சிவகார்த்திகேயனே நினைச்சு பார்த்திருக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் அமரன் அப்படி ஒரு அதிரி புதிரியான வெற்றியை கொடுத்துச்சு. ஞானவேல் ராஜாவுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெமோ ஆடியோ லான்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் சிவகார்த்திகேயன் மைக்கு பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சிருவாரு. எவ்வளோதாங்க பிரச்சனை கொடுப்பீங்க, நமக்கு என்னால் தாங்க முடியலைங்க, விடுங்க, இன்னைக்கு நான் அழுது தீர்த்துறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் அழுவாரு. நம்ம எல்லாருமே அதை ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தோம் அந்த சமயத்தில். ஆனால் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடி பில்லா கில்லாடி ரெங்கான்னு ஒரு படம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது சிவகார்த்திகேயனோட லைஃப்பில். அந்த படம் முடிஞ்ச உடனே ஸ்டுடியோ கிரீன் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு எங்கள் ப்ரொடியூஸில் வந்து ஒரு படம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிடுறாங்க அக்ரிமெண்ட்ல. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்த படங்களில் நடிக்கிறாரு. நடித்து முடிச்ச உடனே ஸ்டுடியோ கிரீன் வராரு. சார் இப்போ படம் பண்ணலாமா, அடுத்த படம் பண்ணலாமா, அடுத்த படம் பண்ணலாமா கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த ஞானவேல் ராஜா என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, அப்புறம் பண்ணலாம்ப்பா, அப்புறம் பண்ணலாம்ப்பா, அப்புறம் பண்ணலாப்பான்னு வந்து சிவகார்த்திகேயனை ஒவ்வொரு தடவையும் அப்புறம் பண்ணலாம்னு சொல்லி அனுப்பிச்சுட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் சிவகார்த்திகேயனோட அடுத்தடுத்த படங்கள் வெற்றி அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் உயரத்துக்கு போறாரு. தமிழ்நாட்டில் அவர் பேஸ் வந்து எல்லா வீட்லையும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு வளர்ந்த பிறகு ஞானவேல் ராஜா சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு இப்போ படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சம்பள விஷயங்கள் பத்தி பேசும்போது ஸ்டுடியோ கிரீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்ரிமெண்ட்ல எவ்வளவு சம்பளம் தரேன்னு சொல்லணும். அதாவது சிவகார்த்திகேயனோட முதல் படம், அதான் முதல் கட்ட படமான கேடி பில்லா கில்லாடி ரங்கா டைம்ல ஒரு சம்பளம் லேக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த சம்பளம் தான் கொடுப்பேன், அக்ரிமெண்ட்டில் இருக்குது, நீங்கள் அதே சம்பளத்தில் இப்போ எனக்கு படம் நடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயனை கேட்டிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் பண்ணும்பொழுது லோ பட்ஜெட்டில் தான் அவரோட சம்பளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் அவரை வளர்த்துக்கிட்டு அடுத்தடுத்த படங்கள் ஹிட் கொடுத்து ஒரு மார்க்கெட் லெவலில் அதிக பொசிஷனில் வந்த பிறகு மறுபடியும் அந்த முதல் பட சம்பள ரேட்டுக்கே வந்து நடிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ கிரீன்ட்ட கேட்டதும், அதெல்லாம் கிடையாது, நீ எனக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துருக்க, நீ நடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்டுடியோ கிரீன் சைடில் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. உடனே சிவகார்த்திகேயனுக்கு ஞானவேல் ராஜாவோட நோக்கம் தெரிஞ்சிச்சு. ஓ, இதுதான் இவரோட பிளானோ அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இவர் ப்ரொடியூஸ் பண்ணால் இன்னும் நம்ம நடிக்கவே கூடாதான்னு ஸ்ட்ராங்காக இறங்கிட்டாரு. ஆனால் ஞானவேல் ராஜா என்ன பண்ணான்னா, சிவகார்த்திகேயனோட அடுத்தடுத்த படங்களோட கமிட் இருக்கு இல்லையா, அடுத்தடுத்த படங்கள் நடிக்கிறாரு இல்லையா, அந்த ப்ரொடியூசர்ட்டெல்லாம் போயிட்டு இவர் இது மாதிரி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிருக்காரு, நீங்கள் எப்படி படத்தில் கமிட் பண்ணுவீங்க, நான் வந்து கேஸ் போட்டுருவேன், என்கிட்ட அவரோட சைன் இருக்குன்னு சொல்லி அவரோட டாக்குமெண்ட்டை காட்டிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் என்ன பண்ணார்னா, ஜெயம் ரவியோட அண்ணன் இருக்கார்ல ராஜா, அவர்கிட்ட போயிட்டு சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அவங்க ரெண்டு பேரும் ஓரளவு க்ளோஸ், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நான் நடிக்கிறேன்னு சொல்லி ரெமோ படத்தை தயாரிச்சிருக்காங்க. ரெமோ படம் தயாரித்து படம் முடிஞ்ச உடனே வெளியிட முடியாமல் நிறைய டார்ச்சர் கொடுத்துருக்காரு ஞானவேல் ராஜா. அந்த டைமில் நம்ம ரெட் ஜெயண்ட் வந்து ஃபீல்டில் இல்லை, அவ்வளோவா கவனமாக இல்லாததுனால ஞானவேல் ராஜாவோட கையில் தான் மொத்த சினிமாவுமே இருந்துச்சு. இதுதான் உண்மை. அவர் வந்து ரெமோ படத்தை ரிலீஸ் பண்ண அவ்வளோ ஈஸியாக ரிலீஸ் பண்ண விடவே இல்லை. அதோட காரணம் தான் சிவகார்த்திகேயன் மேடையில் எழுதுது. சிவகார்த்திகேயன் சீமராஜா படம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஞானவேல் ராஜா போயிட்டு எனக்கு நீ படம் பண்ணி கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவரை ஒத்துக்கிட்டாரு. சரி, இதோட அந்த பிரச்சனையை முடிச்சிடும், நம்ம நடிச்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு சம்பளம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கேட்டதும் ஸ்டுடியோ கிரீன் என்ன பண்ணிட்டாங்க, தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. 15 கோடி சம்பளம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்ததா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க ஸ்டுடியோ கிரீன் சைடில். சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் கமிட் ஆகும்போது, அதாவது மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் படம் ஒன்று வந்துச்சுல, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது தான் தெரிஞ்சிருக்கு சிவகார்த்திகேயனுக்கு, எம் ராஜேஷ் இருக்கார்ல, அவர்கிட்டையும் வந்து அக்ரிமெண்ட்டில் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே சைன் வாங்கியிருக்காரு ஞானவேல் ராஜா. நயன்தாரா மேடம்கிட்டையும் ஆல்ரெடி சைன் வாங்கியிருக்காங்க. இவரும் அந்த சைன் பண்ணதுனால தான் அந்த படத்தில் கமிட் ஆகிருக்காரு. ஸோ அந்த படத்தோட கதை, திரைக்கதை எதையுமே கேட்காம நடிச்சு கொடுத்து முடிச்சிட்டாரு சிவகார்த்திகேயன். இவர் ஏற்படுத்தின பாதிப்பு எதுவுமே வந்து சிவகார்த்திகேயனை பாதிக்கல. மாறாக இவருக்கு முன்னாடி நம்ம வளர்ந்து காட்டினோண்டா அப்படின்ற வெறியில என்ன பண்ணிட்டாருன்னா, அவரே படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சமாக அவரை வளர்த்துட்டு இன்னைக்கு அமரன் திரைப்படம் கங்குவா எத்தனை நாள் எத்தனை வருஷம் தள்ளி வந்திருந்தாலும் அது கூட போட்டியாக விடணும் அப்படின்ற தாட்டில் தான் வந்து அமரன் படத்தை இவர் கையில் வச்சுட்டே இருந்திருக்காரு. கங்குவா 1 மந்த் கேப்பில் வந்து வருது அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு 15 நாள் பிஃபோராகவே அமரனை இறக்கிட்டாரு சிவகார்த்திகேயன்.
அமரனோட தாக்கம் என்ன ஆச்சுன்னா, கங்குவா படம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போடுறது ரொம்ப ரேராக இருக்கு. நிறைய தேட்டரில் கங்குவா படத்தை எடுத்துட்டு மறுபடியும் அமரனை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அமரனோட ஓடிடியும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஞானவேல் ராஜா 300 கோடி பட்ஜெட் 400 கோடி பட்ஜெட்டில் தான் கங்குவா படத்தை பண்ணார். இதுவரையும் அவர் ஒரு 150 கோடி கிட்டத்தட்ட தான் கையில் எடுத்திருக்காரு. அதாவது 150 கோடி நஷ்டத்தில் வந்து கங்குவா படம் இப்போ வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எல்லாமே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி தான் காரணம், வந்து சிவகார்த்திகேயன் கிடையாது.